முதலமைச்சர் கடைசியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இலவச வீட்டுமனை பட்டா. அன்புக்குரிய அமைச்சர் அவர்களுடைய துறை இந்த பட்டானாலதான் எங்க அப்பாவே கம்யூனிஸ்ட்ல இருந்து திமுக வந்தார். என்னுடைய தந்தை 1952 எம்எல்ஏ, 62 எம்எல்ஏ, 67 எம்எல்ஏ, 72 எம்எல்ஏ, 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். 71 கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். கலைஞரிடத்திலே கோரிக்கை வைக்கிறார்கள். மாண்புமிகு முதல்வர்களே, எங்க மக்கள்லாம் அப்ப எங்க ஊர்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு காசியில இருக்கிற விஸ்வநாத கோயிலுக்கு விஸ்வநாத சாமிக்கு சொந்தமான இடம், இல்லைன்னா ராமேஸ்வரத்துல இருக்கிற ராமநாத சாமிக்கு சொந்தமான இடம். அதையும் விட்டு ஒரு 5 முதலாளி இருக்காங்க. பூண்டி வாண்டியாரு, உக்கடத்தேவர், வடவரி மங்கலம், தியாகராஜ முதலியாரு, சாமேஸ்வரியரு, வலியுடன் தேசியன்னு ஒரு 5 முதலாளி. இவர்களுக்கு சொந்தமான இடம் தான் ஒட்டுமொத்த தஞ்சை மாவட்டம். அந்த ஒட்டுமொத்த தஞ்சை மாவட்டத்தில் குடியிருக்கிற எங்களுடைய சகோதரர்களுக்கெல்லாம் பட்டா கிடையாது. மாண்பு முதலமைச்சர் அவர்களே, நாங்கள் உங்களிடத்திலே கோரிக்கை வைக்கிறோம். பல நாள் காங்கிரஸ் ஆட்சியில கோரிக்கை வைத்தோம், கிடைக்கவில்லை. எங்களுக்கு சாலிப்பாடும் சாட்டையடியும் தான் கிடைத்தது ஒழிய எங்க மக்களுக்கு வீட்டுமனை பட்டா கிடைக்கவில்லை. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையின் வாயிலாக இந்தியாவிலே எந்த மாநில முதலமைச்சரும் செய்யாத மகத்தான திட்டமாக ஒரே கையெழுத்தில் அந்த தினம் 45,000 பேர்களுக்கு வீட்டுமனை பட்டாவை வழங்கிய ஆட்சி முத்தமிழறிஞர் தந்த கலைஞர்களுடைய ஆட்சி. அதற்கு கொஞ்சமும் சலித்தவர் இல்லை நம்முடைய முதலமைச்சர். அதைதான்